ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10th சிபிஎஸ்சியோட 5th சாப்டர் அர்த்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷனும் எக்ஸசைஸ் 5.1லேயும் சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் தெரியணும்னு நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் டேர்ம்ஸ் A1, A2, A3 அப்பான் A4 அப்பான் போயிட்டே இருக்கும். இப்போ இதில் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு டேர்ம். சரிங்களா? அதில் அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது. ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ தான் ஏ. இப்போ உங்களை ஃபைண்ட் ஏ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூவை எடுத்து எழுதிங்கன்னா நீங்கள் ஏ வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, A2 மைனஸ் A1, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்படி மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. A3 மைனஸ் A2 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம ஃபிசிக்ஸில் தான் பண்ணுற மாதிரி ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அந்த லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி இருக்க டேர்மோட நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காமன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இந்த சீரீஸ் ஏபியா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 2 டி வேல்யூ கண்டுபிடிச்சி டியோட வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இந்த சீரீஸ் ஏபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 3, 10, 17, 24, 31 இப்படி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கேட்குறாங்க ஃபைண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ தான் என்னது ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபைண்ட் ஏ அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம் தான் என்னது ஏவோட வேல்யூ. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதில் டியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணோம், ஏ2ஓட வேல்யூ என்ன 10, A1ஓட வேல்யூ 3, A2 மைனஸ் A1, அப்போ 10 மைனஸ் 3 என்ன 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சீரீஸ் ஒரு ஏபி சீரீஸா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏபி சீரீஸ்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இன்னொரு டி வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி, A3 மைனஸ் A2 கண்டுபிடிங்க. A3 என்ன பாருங்கள், நான் எழுதுகிறேன். இது A1, A2, A3. சரிங்களா? அப்போ A3ஓட வேல்யூ என்ன 17 மைனஸ் A2ஓட வேல்யூ என்ன 10. 17 மைனஸ் 10 என்ன 7. இது ரெண்டுமே என்னோட டியோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீரீஸ் ஏபி சீரீஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒன்று இந்த சீரீஸ் ஏபியா அப்படின்னு கேட்பாங்க. சீரீஸ் ஏபியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏ வேல்யூ கண்டுபிடிங்க, டி வேல்யூ கண்டுபிடிங்க, நம்மளை என்ன பண்ண சொல்லலாம், ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். சரிங்களா? இப்போது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஃபார்முலா, இதில் ஒரு ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது ஏன்னு சொன்னேன். புரியுதுங்களா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன A1. நான் இப்போது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன A1. ஏவோட வேல்யூ என்ன A1 இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், A2 மைனஸ் A1 தான் டி அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்போ செகண்ட் டேர்ம் இந்த A1 லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போனால் ப்ளஸ் A1D. அப்போ செகண்ட் டேர்முங்கிறது என்னது A1 ப்ளஸ் டி அப்படின்னு நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? இப்போ இதில் நம்ம ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். AN ஈக்குவல் டு A ப்ளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் உங்களுக்கு தேவையான ஃபார்முலா AN. அப்போது நம்ம என்ன ஒரு nth டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏன்றது என்ன உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டேர்மு. புரியுதுங்களா? டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்ஷன் சீரீஸ் எடுத்துக்கிறேன். 3/2, 1/2, மைனஸ் 1/2, மைனஸ் 3/3 இப்படி எனக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு, இப்போ இதில் ஃபைண்ட் ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏவோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் தான் என்னது ஏவோட வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது 3/2. சரிங்களா? இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ என்ன 1/2 மைனஸ் A1ஓட வேல்யூ 3/2. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 2/2, டியோட வேல்யூ மைனஸ் 1 அப்படின்னு நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்புறம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 17, 14, 11, 8, 5
இப்போ இதில் உங்களை நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இது A1 A2 A3 A4 A5 உங்களை என்ன டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? A6th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபார்முலா முதல்ல எழுதுங்க. AN ஈக்குவல் டு A ப்ளஸ் N மைனஸ் 1 இன்டூ D. நம்மளை கண்டுபிடிக்க போகிறது என்னது? A6 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்றது என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 17. டிங்கிறது நம்ம செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். 14 மைனஸ் 17ன்றது -3 இல்லையா? இப்போ இந்த இடத்துல இப்போது உங்களுக்கு என்ன தோணும்? எது என் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இருக்கா? ஏ சஃபிக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 6th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்ல, எந்த டேர்மை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான் என்னது? என்னோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A6 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன? 17. என்னோட வேல்யூ 6 மைனஸ் 1. டியோட வேல்யூ -3. 17 6 மைனஸ் 1 5 மைனஸ் 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணுமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3s are 15. 17 மைனஸ் 15ஓட வேல்யூ என்னது? 2. அப்போ A6 அதாவது நம்ம இந்த 6th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 2. புரியுதா ஸ்டூடெண்ட்? If you enjoyed this video, please like, share and subscribe to Aarti Academy for more great content.